ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் சேதுவும் காட்டுச்சியம்மன் கோயில்கிட்ட உட்காந்துருக்காங்க. அப்போ மூப்பத்தாயோட பேத்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் ரெடி ஆயிடுச்சு, அங்கே பாய் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சேது சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு சேது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் அங்கிட்டிருந்து ஓடி வந்துட்டு, அதான் இந்த மாதிரி நாங்கள் மந்திரப்பூவை பார்த்தோம், அதை நாங்கள் பறிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்கே காட்டு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அதை பார்த்துட்டு மூப்பத்தாய் ஆச்சரியமாகறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இதை சாமி கிட்ட வச்சுட்டு மண்ணை பிடிச்சி விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அவர் மண்ணை பிடிச்சி விளக்கேற்றுனா விளக்கும் எரியுது. இதை பார்த்துட்டு சேதுவும் தமிழும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் மூப்பத்தாய் சொல்கிறாங்க, உனக்கு கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தாயா பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருக்கு ரெண்டுமே பையனாக தான் இருக்குது. இப்போ அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. சேது இதை பற்றி மூப்பத்தாய் கிட்ட கேட்கவும் மூப்பத்தாய் சொல்கிறாங்க, இந்த பூவு யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுப்பா. இந்த பூவை பார்ப்பாங்க, ஆனால் கையில் பறிக்க முடியாது. அப்படியே படித்து இந்த மாதிரி சாமிகிட்ட வச்சுட்டு மண்ணை பிடிச்சி விளக்கேற்றுனா அது எரியும். அப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவும் யோசிக்கிறாரு, நம்மளும் அந்த மந்திரப்பூவை தேடி போனால் நமக்கும் பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமுக்கு போயிடுறாங்க சேதுவும் தமிழும். அங்கே போயிட்டு சேதுக்கிட்ட தமிழ் கேட்குறாங்க, நீங்கள் படுங்க அப்படின்னு சொன்னால் சேது சொல்கிறாரு, இல்லை அந்த மந்திரப்பூவை பற்றி பார்த்தியா, அந்த மந்திரப்பூவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கும் பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது குழந்தைய பற்றியே பேசுகிறாரு. தமிழ் கேட்குறாங்க, அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலைன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சேது கோவப்பட்டுறாங்க. என்ன சொல்கிற, நான் எவ்வளோ ஆசையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் குழந்தைய பெற்று தாரேன் அப்படின்னு சொல்கிறியா, அதெல்லாம் உனக்கு பேச தெரியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட சகஜமாக பேசுகிறேன்ல, ஏதாவது நல்ல வார்த்தையாக பேசுகிறியா, போகும்போது அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டுறாரு. அப்புறம் தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் குழந்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரே, இவரை போய் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தூங்குனதுக்கப்புறம் சேது காட்டுச்சியம்மன் கிட்ட போய் சாமியை கும்பிட்றாரு. நான் அந்த மந்திரப்பூவை தேடி போகிறேன் தாயி, அந்த மந்திரப்பூ என் கைக்கு கிடைக்கணும், என்னோட அம்மாவே எனக்கு மகளாக பிறக்கணும், நீங்கள் தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு சேது காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் அடிக்கடி யானை வருது. அந்த யானையை விரட்டுறதுக்காக அங்கே ஒருத்தர் மரத்து மேலே நிற்கிறாரு. அவர் யானை வரல அப்படின்னு சொன்னதுமே தண்ணி அடிச்சுட்டு படுத்துடுறாரு. அவர் படுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு யானை ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு காட்டுக்குள்ளே. அப்பையும் பார்த்துட்டு சேது போகிறாரு. சேது லைட் அடித்து மந்திரப்பூவை தேடி பார்க்குறாரு. ஒரு இடத்துலையும் காணலை. சுற்றி சுற்றி தேடும்போது யானை சேதுவை நெருங்கிடுது. நெருங்கினதுக்கப்புறம் யானையை சேது பார்த்துடுறாரு. வேகமாக ஓடுறாரு. அப்புறம் யானை சேதுவை விரட்டி விரட்டி ஓடுது. சேது ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அவர் கை கால்லாம் காயமாயிருது. இருந்தாலும் யானை விடலை. யானை அவரை தேடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தமிழ் சேது மாமா எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. அங்கே சேது யானைக்கு பயந்து ஒரு பாறைக்கடியில் ஒளிஞ்சிருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.